நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் 1 லட்சம் ஓட்டுகளை காணவில்லை என காரணம் சொல்லும் பாஜக தோல்வி பயத்தால் பதறி கொண்டிருக்கிறார்களா பாஜகவினுடைய வேட்பாளர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு, கிஷோர் கே சுவாமி அரசியல் விமர்சகர் இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் VS ராமன் இணைகிறாரு, மற்றும் அதிமுகவிலிருந்து திரு விஜயகுமார் இணைகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், வாக்குப்பதிவெல்லாம் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருச்சு. என்ன 2 நாளாக அதிமுக காரர்களும் ரொம்ப குஷியாக இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன காரணம்? ஒரு பேட்டி கொடுக்குற இடத்துலையும் சரி, இல்லை ஏதோ விவாதங்கள்லையும் சரி, எங்கே பார்க்குற இடங்கள்லையும் சரி, எங்கே பார்த்தாலும் அதிமுக காரங்கிட்ட ஒரு பெரிய உற்சாகம் தெரியுது. என்ன காரணம்? இல்ல, இந்த தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள், இந்த ஊடகங்கள், இது போன்ற நிகழ்ச்சிகள்ல பேசக்கூடியவங்க என்ன பேசினாங்கன்னா, களத்துல திமுக பிஜேபி தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாயை கட்டமைச்சாங்க. அது கொஞ்சம் 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 கொஞ்சமா கரைஞ்சி போய் கடைசி கட்ட அந்த தேர்தலுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பிஜேபி களத்திலேயே இல்லைன்ட்டு யார் யாரு சொன்னாங்களோ அவங்களே சொல்லக்கூடிய லெவலுக்கு அந்த களம் அதிமுக முதலிடத்துல இருக்கு, 2வது இடத்துல திமுக, 3வது இடத்துக்கு பிஜேபியா நாம் தமிழரா என்ற நிலையில் இருக்குங்கிறது தான் களம் போச்சு. ஆனா இவரு அண்ணாமலையினுடைய அவர் கட்டமைச்ச அந்த மனக்கோட்டை தகர்ந்து போனது நேற்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தகர்ந்து போனோம்னா அவர் ஒரு கட்டுக்கதைகளை சொல்றாரு. கேட்கிறேன், 1 லட்சம் ஓட்டுகள் காணா போன போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு இவருக்கு தார்மீக அதிமுக நாங்க சொல்லலாம், உண்மையிலே போச்சு, இது போன்ற தில்லுமுள்ளு நடந்தது, இது மாதிரி தேர்தல் ஆணையம் இப்படி தவறா நடந்துகிட்டது, அந்த முறைகள் சரியில்லைன்னு நம்ம சொல்லலாம். எதிர்கட்சியாக இந்த தேர்தலை நடத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட அமைப்பா இருந்தா கூட அந்த தேர்தல் அதிகாரிகளை புதுசா கூட 2 பேர் நியமனம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட அவங்க 1 லட்சம் ஓட்டுகள் காணா போச்சுன்னு சொல்றது வேடிக்கையா? வரேன் சார், வரேன். அந்த 1 லட்சம் ஓட்டுக்கு அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, பொதுவான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு நான் அந்த 1 லட்சம் ஓட்டை என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரேன். இப்போ என்னன்னா, இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அந்த 1 லட்சம் ஓட்டு இல்லை அப்படிங்கிறத கூட நீங்கள் ஒரு காரணமாக சொல்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி இந்த வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, இந்த தேர்தல் நாள் அன்றைக்கு வாக்குப்பதிவு என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட 72% மேலே பதிவாயிருக்கு அப்படின்னு அன்னைக்கு நைட்டு சொன்னாங்க. அதற்கு பிறகு அடுத்த நாள் காலையில் என்ன சொல்றாங்க, இல்லை 69% சென்னையில் உள்ளபடியே குறைஞ்சுதான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிவரும் பொழுது உள்ளபடியே கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது எதை காட்டுது? உண்மையை கரெக்டா சொல்லணும்டா 2 விஷயத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். அதாவது கடந்த தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள், குறிப்பாக சென்னை போன்ற பகுதி, இன்னும் சில பகுதிகளில் அந்த மக்கள் திமுகவுக்கு ஒரு மாற்றம் வரட்டும், இந்த முறையாவது திமுக திருந்திடுவாங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலான்னு ஓட்டு போட்ட மக்கள் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போடல. அது ஒரு காரணம். 2வது, இந்த முறை உண்மையிலே வாக்கு சதவீதம் நீங்க பாத்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி சார். 40% மேல தாண்டல. நான் சொல்றேன், அதுக்கு 4 மணிக்கு மேல திமுகவினர் முழுக்க முழுக்க அதிகமான கள்ள ஓட்டுக்களை போட்டார்கள். இதை யாருமே மறுக்க முடியாது. அங்க ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஏன்னா மாநில அரசு அதிகாரிகள், ஏன்னா ஆட்சி அதிகாரம் எப்பயுமே திமுக கையில இருக்கும் போது அங்க எப்பயுமே தேர்தல் களத்தை அவர்கள் முறைகேடாக பயன்படுத்துவாங்கன்னு பல தேர்தல்களை நம்ம பார்த்திருக்கோம். 4 மணிக்கு மேல செத்தவன், இருக்கிறவன், இல்லாதவன் பேர்ல எல்லாம் திமுக காரங்க எல்லா பகுதிகளும், குறிப்பா சென்னை போன்ற பகுதிகள் எடுத்துங்க, மத்திய சென்னை எடுத்துக்க, வட சென்னையில நீங்க 40% இருந்தது 2 மணி நேரத்துல 20% மேல வந்துருச்சுன்னா அதற்கு அவர்கள் போட்ட ஓட்டுகளும் உண்டு. இதையெல்லாம் மீறி இந்த தேர்தல் களம் எப்படி அமைய இருக்குது ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் சார். ஒரே ஒரு விஷயம்,
இந்த இந்த தேர்தல் களம் இளைஞர்கள் அதிகமா ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நம்புறேன். அந்த தேர்தல் களத்துல இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த 7.5% இடஒதுக்கீட்டு மாணவர்கள் டாக்டர் ஆக்குறது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உறுதியான இருந்தது. ரெண்டாவது +2 தேர்வு எழுதினவங்க எல்லாம் இந்த முறை வந்து ஓட்டு போட்டாங்க. கொரோனா காலத்துல அவங்க எல்லாம் ஆல் பாஸ் பண்ணது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி. அந்த நன்றி உணர்வோடு இளைஞர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் டிவியில பார்த்தேன், அவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மூணாவது வந்து எங்களுடைய அதிமுகவினுடைய சாதனைகள், அந்த திட்டங்கள் இப்ப இவங்க நிறுத்தி வச்சிருக்கிறது, இதெல்லாம் வந்து வெற்றி களத்துக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் ஒன்று இருக்கட்டும். ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் அவர்கள் சொன்ன பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் செய்யல, அவர்கள் மீது உள்ள விரக்தி, கோபம், இதையெல்லாம் இந்த தேர்தல் களத்துல காட்டியிருக்காங்க. நான் மூன்றாவது என்ன சொல்றேன்னா, சுருக்கமா சார், இந்த முறை தேர்தல் புறக்கணிப்பு பல பகுதிகளில் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னடா, தேர்தல் புறக்கணிப்பு ஏன் நடக்கும்னா அந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கான கோபம். அந்த கோபத்தை இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திமுக பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து பல இடங்கள்ல பூத் ஸ்லிப் கூட கொடுக்காம விட்டுட்டாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் தேர்தலை நடத்தினா கூட பூத் ஸ்லிப் எல்லாம் வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்கல்ல, போகும்போதே அவர்களுக்கு எந்தெந்த பகுதியில எதிர்ப்புங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, அப்ப இந்த வாக்குப்பதிவு குறைஞ்சதுக்கு காரணமே திமுகன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அதுவும் ஒரு காரணம். என்னடா பூத் ஸ்லிப் சரியான இடங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னடா, இவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது குறிப்பிட்ட வந்து ஒரு தோட்டம், ஒரு ஏரியா இருக்குன்னு வைங்களேன், அந்த ஏரியால திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் யாராவது வேட்பாளர்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க கிட்ட அந்த பகுதி வந்து நமக்கு சாதகமா இல்ல, பூத் ஸ்லிப் கொடுக்க வேணான்ட்டு, இது மேலிடம். ஏன்னா மாநில அரசு அதிகாரிகள் மூலமா தான், இன்னும் சொல்ல போனா கார்பரேஷன் அதிகாரிகள் மூலம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் சென்னை போன்ற பகுதிகளில் நடைபெற்றது. இதையெல்லாம் மீறி இந்த தேர்தல் களத்தை அதிமுக ஒரு மாபெரும் வெற்றி களமாக ஆக்கியிருக்கு. சரி சார், இப்ப அந்த புள்ளிக்கு வருவோம். இவ்வளவு பெருமைகளை சொல்றீங்கல்ல, ஆனா குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும், அதுவும் இன்னும் உடைச்சு பேசணும்னா பாஜகவினுடைய வேட்பாளர்கள் போட்டியிட்ட சில தொகுதிகளில் மட்டும், அதுவும் தேர்தலுக்கு பிறகு நிறைய பேட்டிகளை பார்க்க முடியுது. கோவையில் பேட்டி கொடுக்குறாங்க, மத்திய சென்னையில் பேட்டி கொடுக்குறாங்க, நீலகிரி தொகுதியில் பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா 1 லட்சம் வாக்காளர்களை காணோம் அப்படின்னுட்டு. அது என்ன குறிப்பா அவங்க தொகுதியில மட்டும் 1 லட்சம் வாக்காளர்கள் காணாம போயிட்டாங்க, அதுவும் திடுதிப்புன்னு? அதுதான் சார், அவங்க வந்து விரக்தியினுடைய விளிம்பில் வந்து அவங்கள புலம்பலை இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனா இப்பயே ஒரு காரணத்தை சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு வேற ஏதாவது திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மேல திசை திருப்பணுங்கன்னு அவங்களுடைய நிலைப்பாட்டு. நான் கேட்கிறேன், அப்படி ஒரு நிலை ஓட்டு கிடைக்கல, இந்த மக்களுக்கு முழுமையான ஓட்டு கிடைக்கல, அது மத்திய தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்லும். அது முழுக்க பிஜேபிக்கு தான் அதுக்கு காரணம். அது மத்திய தேர்தல் ஆணையம் யாரு கண்ட்ரோல்னா பிஜேபியில தான் இருக்காங்க. இவங்க ஏன் அந்த புலம்பல் ஆரம்பிச்சிருக்காங்க? இன்னும் சொல்ல போனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மனசை திடப்படுத்திங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க பிஜேபி சார்பில். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாக்கு சதவீதம் தான் முக்கியம், இது வெற்றி தோல்வி என்பதை விட அடுத்த தேர்தல் களம் தான் நமக்கு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய களமாக இருக்க வேண்டும், அதன் முன்னேக்கி நாம செல்லணுண்டு. இப்பயே அவர்கள் வந்து அந்த தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்க கதைகளை மாத்தி இப்ப பேசுறத நம்ம எல்லாம் நம்ம மீடியாக்கள், இன்னும் சொல்ல போனா இந்த வாட்ஸ்அப் குரூப்கள்லாம் நிறைய வருது. சைக்காலஜிக்கலா ப்ரிப்பேர் ஆகுறாங்களோ தோல்வியை எதிர்கொள்றதுக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, கோவையில அவர் என்ன சொன்னாரு, நான் யாராவது என் கட்சி சார்பில் எனக்காக பிஜேபி சார்பில் யாராவது பணம் கொடுத்தாங்கன்ட்டு யாராவது உறுதி பண்ணா அதை நான் அரசியலை விட்டு விலகினேன்னாரு. ஆனால் இன்றைக்கும் நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் நீங்க பாத்தீங்கன்னா பல வீடியோக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கொடுக்கறது, இவரே பணம் கொடுக்கறது, இவரே ஆரத்தி எடுக்கும் போது கீழே மறைச்சு நீங்களே போடுறீங்க பணம் கொடுக்கறத பார்த்தோம். பல பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது இந்த காசே வேணான்னு சொல்லி துரத்தி அடிச்ச கதைகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஆக இந்த தேர்தல் காலத்துல இவர்கள் எவ்வளவு எல்லாம் தன்னை யோக்கியனான காட்டிக்கிட்டு அயோக்கியத்தனங்கள் எல்லாம் செஞ்சுட்டு
இவர்கள் வந்து இன்றைக்கு இதுவும் நடக்கல. இந்த ஜவஹர் அலி சார் என்ன அப்படின்னா இங்க ஏன் இந்த பெரிய சந்தேகம் எழுதுன்னா, கோவையில மட்டும் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா சரி, ஒரு தொகுதியில மட்டும் அப்படி ஏதோ நடந்திருக்கோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா நீலகிரியிலயும் அதே சொல்றாங்க, மத்திய சென்னையிலயும் அதே சொல்றாங்க. இது ஒரு பேட்டர்ன் இவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கே. முழுக்க முழுக்க அது ஒரு அதான் சார், அவங்க வந்து ஒரு ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீ கூட வந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் போய் முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து தோல்விக்கான அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் சார். மத்திய உளவுத்துறை மேலும் மத்திய அரசாங்கம் வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வட சென்னை பகுதிகளில் இவர்கள் அத்துமீறியது, பிஜேபி அத்துமீறியது மட்டுமில்ல, ஒரு ஓட்டு போட்டால் 2 ஓட்டுகள் பிஜேபிக்கு பதிவாகிறதா அத்தாட்சியுடன் காட்டினாங்க. அங்க பிஜேபிக்கு அங்க 2 ஓட்டு பதிவானதையும் காட்டினாங்க. அதனால ஒரு பக்கம் பிஜேபியினுடைய அதாவது தில்லுமுள்ளுகள், ஒரு பக்கம் திமுகவினுடைய அத்துமீறல்கள், திமுக நடத்திய நாடகங்கள், சின்னத்தோட போய் உள்ள போய் ஓட்டு போட்டதாக இருக்கட்டும், அங்க இருக்கிற பூத் ஏஜென்ட் கிட்ட அவர்கள் நடந்து கொண்ட விதமாக இருக்கட்டும், தேர்தல் அதிகாரிகளை மிரட்டிய விதமாக இருக்கட்டும், 4 மணிக்கு மேல முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் மிரட்டப்பட்டார்கள். பூத் ஏஜென்ட்கள் எல்லாம் மிரட்டப்பட்டிருக்காங்கன்னு பல பேர் எனக்கு தோணும். ஏன்னா கடந்த தேர்தல்ல 2006 போட்டியிட்ட போது அவர்கள் பூத்துல உள்ள புந்து கத்தி அருவா வச்சு ஒரு வேட்பாளரை என்னை போன்றவர்களை மிரட்டிய வரலாறு உள்ளது. அதே நிலைமையை இன்றைக்கும் கையில் எடுத்தார்கள் திமுக. ஆனா அதனால நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது எல்லோரும் நினைச்சுக்கிட்டாங்க பிரதமருக்கான ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. மக்களை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கான ஓட்டை நினைச்சு போடல. இது இந்த எம்பி நமக்கு என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே இருந்த எம்பி என்ன பண்ணி இருக்கிறாரு, இதை நினைத்துதான் மக்கள் ஓட்டு போட்டார்கள். இவர்கள் அத்துமீறல், அதிகார துஷ்பிரயோகம், இந்த ஆளுங்கட்சியினுடைய மிரட்டல், இதையெல்லாம் மீறி அதிமுக ஒரு மாபெரும் வெற்றி. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் கிஷோர். இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு எங்க தொகுதியில காணுங்க அப்படின்னு வாக்குப்பதிவு அன்னைக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அரசியல் என்பது அது ஒரு வாழ்வியல், சரியா? அதாவது மக்களுடன் பயணிக்கின்ற அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக வரவிருக்கின்ற நபர்களுக்கு புரிகின்ற விஷயம். தங்களை ஏதோ தேவதூதன் போல காட்டிக்கொண்டு தங்களை ஏதோ வானத்திலிருந்து குதித்து விட்டவர்கள் போல காட்டிக்கொள்பவர்களுக்கு இது புரியாது. இல்லை, எனக்கு புரியல, யார் அப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்க? இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள், அவருடைய பேச்சுக்கள்லாம் எடுத்தாலே உங்களுக்கு புரியும். ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நான் எப்பவுமே சொல்வேன், தேர்தல் என்பது ஒரு திருவிழா. அது சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அது ஒரு திருவிழா. அப்படின்னு வரும்பொழுது இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இந்த திருவிழாக்காக ஏன் காத்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அது அடிமட்ட தொண்டன், அதாவது உறுப்பினர் அட்டை வைத்திருக்கின்ற தொண்டனிலிருந்து ஆரம்பித்து மேலே மாவட்ட செயலாளர் என்ற பதவியை வைத்திருக்கின்ற நபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய இருப்பை காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அப்படி பார்க்கும் பொழுது இவங்க எல்லாமே இவங்களுடைய இருப்பை காண்பிப்பதற்காக உழைப்பார்கள். இது எப்படி உழைப்பாங்க? மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். மக்கள் தானாக வந்து மனமு வந்து வாக்களிப்பது என்பது ஒரு ஒரு புறம் வச்சுப்போம், ஒரு பர்சன்டேஜ்னு வச்சுப்போம். மக்கள்கிட்ட போய் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்கறது இருக்கு பாருங்க, இது ஒரு ஆர்ட். இது நீங்கள் தினமும் போய் எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்டு வந்துட்டீங்கன்னா, இல்லை ஒரு நோட்டீஸை போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க போட மாட்டாங்க. அவர்களுடனேயே பயணித்து அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த சுற்றம் சூழல், அவர்களுடைய நெருக்கடிகள், இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அந்த நரேட்டிவை செட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து மேல் மட்டத்தில் நடக்காது. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இல்லையா, கீழ்மட்டத்தில் தான் நடக்கும். சரியா? இந்த கீழ்மட்டத்தில் நடக்கக்கூடியது இருக்கு இல்லையா, இதை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இவங்க யாரு? இவங்களுடைய வேலை என்ன? வெறும் வாக்குகளை பெறுவதா? கிடையாது. இவருடைய வேலை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? வாக்காளர்கள் பட்டியல். இந்த பட்டியலை எடுத்து வைத்துக்கொண்டு யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, இவர்களுடைய பின்னணி என்னென்ன இப்படின்றத அறிவது. அதிலிருந்து ஆரம்பிக்குது. அதிலிருந்து ஆரம்பித்து இந்த வாக்காளர்களுடன் பயணிப்பது.
இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இதை சரிபார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. சரிபார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு வாக்காளரும் சரிபார்ப்பதற்கு முனைப்பு காட்டுவாரா என்றால் இல்லை, அதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு வாக்காளர் வேறு ஊருக்கு போயிட்டார், இல்லை வேறு வீடு மாற்றிட்டாருன்னு வைங்க, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாருன்னு வைங்க. அங்கே சரிபார்க்க வரும்பொழுது, எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல் வரும்போது சரிபார்க்க வரும்பொழுது அவங்க இருக்க மாட்டாங்க, இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த முனைப்பு இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே ஓட்டு போட போகிறாங்க. அவங்களுக்கு அந்த இது இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர வேண்டியது யார்? கொண்டு வருவது யார்? இந்த கட்சிகளுடைய வாக்குச்சாவடி முகவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போயிட்டு உங்களோட பேர் விட்டு போச்சு, உங்கள் பேரை சேர்த்துக்கணும், இல்லை உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சரிபார்ப்பாங்க. இதெல்லாம் 6 மாதங்களாக நடக்கும். நடக்கும் பொழுது குளறுபடிகள் ஏற்படும். ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தானே, எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், எல்லாமே மனிதர்கள் தானே. இயல்பு, தவறு நடக்குது இயல்பு. சில சமயம் உள்நோக்கத்துடன் கூட நடக்கும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுக புகார் கொடுத்தது, தொகுதிக்கு 4000 வாக்குகள் வீதம் விடுபட்டு விட்டது அப்படின்ட்டு. இதை யார் கண்டுபிடிக்கிறாங்க? இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க பகுதிச் செயலாளரை கொண்டு போகிறாங்க, பகுதிச் செயலாளர் மாவட்ட செயலாளரை கொண்டு போகிறாரு, மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர்கிட்ட கொண்டு போகிறாரு, பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுகிறார். இங்கே அதிமுகவை பொறுத்திருக்கு, நான் அதிமுக பேசிஸாக சொல்கிறேன், கூட்டுகிறார். அங்கே இந்த கூற்று வைக்கப்படுகிறது. உடனேயே அவங்களுடைய லீகல் விங்கு அவங்கள்ட்ட இதை கொடுக்குறாங்க. அவங்க உடனேயே இதை ஒரு ரெப்ரசன்டேஷனை யார்கிட்ட கொண்டு போகிறாங்க? தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு போகிறார்கள். தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் செல்வார்கள். இதுதான் ப்ரொசீஜர். இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த 5 மாதங்களுக்கு முன்னரே. ஏன் நான் சொல்கிறேன்னா, சென்னையில் பெருவெள்ளம் வருது. எப்போ பெருவெள்ளம்னா இந்த சைக்ளோன் வருது, நவம்பர் டிசம்பர். அந்த காலத்தில் அது வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரை சந்திக்கிறேன். அவருடைய மேதையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கடிக்கு வச்சிருக்காரு ரெஜிஸ்டர் ஃபுல்லாக. என்னன்னா எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. தலை சுற்றுதுங்க. இங்கே 2000 விட்டு போயிடுச்சு, அங்கே 2000 விட்டு போயிடுச்சு, இங்கே 3000 விட்டு போயிடுச்சு. எல்லாம் திட்டமிட்டு பண்ணுறாங்க. திமுக காரன் திட்டமிட்டு பண்ணுறான். இதெல்லாம் சரி பண்ணணுங்க. இதெல்லாம் ஒரு இடத்துல எனக்கு ரிப்போர்ட் வருது, ஒன்றையும் நான் போய் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன் அவர் சொல்கிறாரு? தேர்தல் நடப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்னர் ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அவங்க இந்த தயாரிப்புகளில் இறங்குகிறார்கள், முன்னாடியே இறங்குறாங்க. இதுதான் அதிமுக, இதுதான் திமுகவும். சரியா? நான் வந்து கட்சி இந்த கட்சிக்காக அந்த கட்சிக்காகன்னு பேசலை. தேர்தல் அரசியலில் சீரியஸாக இறங்கக்கூடியவர்கள் இதை செய்வார்கள். அதனாலதான் ரூட் லெவலில் அவங்க இறங்கி இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். இதை பண்ணும்பொழுது ஒரு தெருவில் நம்ம ஏன் சொல்கிறோம், நீங்கள் சாதாரணமாக ஒரு வாக்காளர் அட்டை வைத்திருக்கின்ற ஒரு பாசறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவுடைய ஒரு ஆண்மகனையோ ஒரு பெண்ணையோ நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த தெருவில் இவ்வளோ வீடுகள் இருக்கு, இதுல எத்தனை ஓட்டு ஓட்டு போட வரமாட்டாங்க யாரு அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். இதுதான் நுணுக்கமான அரசியல். சரியா? இந்த இவ்வளவு பெரிய கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு லெக்சர் கொடுத்தீங்களே, இது என்ன ரீசன்? சொல்ல வரீங்க? எதுவுமே அந்த பக்கம் இல்லன்னு சொல்ல வரக்குதான் இவ்வளவு பெரிய கிளாஸ் இருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே. இதுல என்ன பெரிய கூத்துனா, நான் சொல்றேன் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். தஞ்சாவூர்ல என்னுடைய நண்பர் பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளருடனேயே பயணிக்கக்கூடியவர். அவர் சொல்றாரு என்கிட்ட, காலையில நான் ஃபோன் பண்றேன், என்னங்க எப்படிங்க இருக்கு அப்படின்னு தஞ்சாவூர்ல. அவர் சொல்கிறார், 8:30 மணிக்கு போனேங்க, அமமுக காரங்களாம் உட்காந்துருக்காங்க மேஜையில். வந்த உடனே திட்டுறாங்க, நீங்களாம் கட்சி நடத்துறீங்களா, எதாவது வேறு ஏதாவது நடத்துறீங்களான்ட்டு. ஏன்னு கேட்டாங்க, ஏங்க 4 மணிக்கு வரணுங்க, காலையில் 4 மணிக்கு அந்த பூத்தில் போய் உட்கார்றதுக்கு எல்லாம் தயாராகிடுவாங்க, போய் அங்கே இருப்பாங்க, செக் பண்ணணும். 6 மணிக்கு அந்த இது ட்ரையல் சரியா இருக்கா, எந்திரம் வாக்கு எந்திரம் ரேண்டமா ஒரு வாக்கு எந்திரத்தை எடுத்து வைத்து அந்த வாக்கு எந்திரத்தில் செக் பண்ணுவாங்க. பண்ணும்பொழுது எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கணும். இவங்க ஆளுங்களே இல்லை. 80% பாஜகவுடைய பூத்துகளில், அதாவது பாஜக வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய பூத்துகளில் யாருமே வரல. சரியா? சரி, இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் மாலை அந்த பூத் டிக்ளரேஷன் நடக்கும்.
அதாவது எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு அந்த தேர்தல் அதிகாரி வந்து அங்கே டிக்ளேர் பண்ணுவாங்க. இவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு, இதை நாங்கள் சீல் பண்ணுறோன்ட்டு. அதுக்கும் ஆள் இல்லை. அதுக்கு முன்னாடியெல்லாம் கிளம்பிட்டாங்க. சரியா, அது கூட விடுங்க. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் சீல் பண்ணி இதையெல்லாம் ஒரு வாகனத்தில் வைத்து இந்த வாகனத்தை கொண்டு போய் அந்த எந்த இடத்துல கொண்டு போய் எல்லா பெட்டிகளையும் வைக்கிறார்களோ அது வரைக்கும் போகணும். அது வரைக்கும் பயணிப்பாங்க. 12 மணி 1 மணி கூட கட்சிக்காரங்க பயணிப்பாங்க. 1 மணி வரைக்கும் பயணித்து 1 மணி நாங்கள் அங்கே சேர்த்து விட்டோம் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி அந்தந்த தலைமைக்கு கொடுக்கணும். இது எதுவுமே நடக்கல. சரியா, இதையெல்லாம் கூட ஒரு பக்கம் விட்டுருங்க. இதெல்லாம் சொல் கேள்வின்னு வச்சுப்போம். என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், அவர் போட்டியிடும் தொகுதி, இந்த தொகுதியில 1,00,000 வாக்காளர்கள் விடுபட்டு விட்டார்கள் என்று அவர் சொல்வார் என்றால் எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார்? இதை எப்பொழுது சொல்கிறார்? தேர்தல் நடந்து முடிந்து 5 மணிக்கு நீ வந்து சொல்றேன்னா அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓட்டு கேட்க போயிருந்திருப்பாருங்க. எப்படி? ட்விட்டர்லையா, யூடியூப்லையா, பிரஸ் மீட்லையா? அங்கேதான் இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கேள்வி என்னன்னா, அப்ப ஒட்டுமொத்தமா இவங்க களத்துல இல்லங்கறத அவங்களே ஒத்துக்கறாங்கன்னு இதுல இருந்து எடுத்துக்கணுமா? எங்களுடைய ஆதரவாளர்கள் விடுபட்டு விட்டது. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? 5 மணிக்கு, அதாவது வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த வாக்கு பதிவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது 5 மணிக்கு உங்களுக்கு எங்கிருந்து இந்த 1,00,000 என்ற எண்ணிக்கை வந்தது? எங்க இருந்து? கேள்விதான். ஏன்னா வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றதுலயே தேர்தல் ஆணையத்துல பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஒண்ணு சொல்றாங்க, வேற ஒண்ணு ஒரு எண்ணிக்கையை கொடுக்குறாங்க. அப்படின்னு பொழுது 1,00,000 என்ற எண்ணிக்கை எங்கிருந்து உனக்கு வந்தது? ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி வந்தது என்றால் இன்றைக்கு அது சொல்லி இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில 2 நாள் ஆக போகுது. சரியா, உங்களுடைய தரப்பிலிருந்து புகார் ஏதாவது கொடுத்தீர்களா? தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது புகார் கொடுத்தீர்களா? கொடுத்தீர்கள் என்றால் என்ன ஆவணங்களின் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க? இருந்தா தானே. அப்போ வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது. ஆனா அவரு மட்டும் சொல்லலையே, மத்திய சென்னை வேட்பாளரும் சொல்றாரு, நீலகிரி வேட்பாளர் எல் முருகனும் அதைத்தான் சொல்றாரு. இங்க என்னன்னா, இந்த 3 வேட்பாளர்கள் நான் கேட்கக்கூடியது என்னன்னா, எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? ஏன்னா 1,00,000 என்பதை சொல்லி வைத்தார் போல நீலகிரியிலும் சொல்கிறார், இன்னும் பெரிய சந்தேகம் இங்கேயும் சொல்றாங்க. அப்போ இந்த 1,00,000 நம்பர் எங்க இருந்து வருது உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரிமா ஃபேசி எவிடன்ஸ்? அதான் அவரும் கேக்குறாரு, ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டாங்களோங்கிற சந்தேகம் வருது. எப்பவுமே இவங்க தான் ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டு, அதாவது ஒரு குற்றச்சாட்டை வைப்பது, அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை, ஆனால் அதை வைத்தே மீடியாவில் இவர்கள் அதை பேசிக்கொண்டே போவது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அதிமுக 4 மாதங்களுக்கு முன்னர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்ததுங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த பொழுது இதே கூற்று முன்வைக்கப்பட்டது. அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 3000 4,000 வாக்காளர்கள் விடுபட்டு விட்டார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் அதிமுக ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை மாவட்ட செயலாளர்கள் பொதுச் செயலாளர் முன்னாடி வைக்கிறாங்க. உடனேயே சட்டப்பிரிவை அனுப்பி தேர்தல் ஆணையம் வரைக்கும் அந்த புகார் போயிடுச்சு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க 1,00,000 வாக்காளர்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா 13,00,000 வாக்குகள் பதிவாகி இருக்கு. அதுல 1,00,000 வாக்குகள் மிஸ்ஸிங், வாக்காளர்கள் மிஸ்ஸிங் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அது. அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் முறைப்படி தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் புகார் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? ஏன் இதை நான் கேட்கிறேன்னா, எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையம் குறித்து விமர்சனங்கள் வைத்த பொழுது இவர் பிரஸ் மீட் வைக்கிறார். யாரு? தேர்தல் ஆணையம் வைக்கலாம். நான் சொல்றது இந்த கடந்த 6 மாதங்கள்ல எப்பொழுதெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையம் குறித்து விமர்சனங்கள் வைக்கும் பொழுது பாஜகவுடைய மாநில தலைவர் பிரஸ் மீட் வைக்கிறார். என்னன்ட்டு தேர்தல் ஆணையத்திற்கு சாதகமாக பேசி, இவருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. தேர்தல் ஆணையம் குறித்து விமர்சனம் வைத்தா தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். நீ எதுக்கு பதில் சொல்ற? அப்ப உள்ளபடி ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு என்னங்கிறது வெளியில அப்ப அதே தேர்தல் ஆணையம் இல்லைங்க. அப்ப அதே தேர்தல் ஆணையம் குறித்து இன்றைக்கு நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கல்ல, இதுக்கு குறைந்தபட்சம் உங்களுடைய கட்சி ஒரு புகாரையாவது அதிகாரப்பூர்வமாக வைத்ததா என்றால் இல்லை. ஏன் வைக்கல அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவா பேசலாம். ராமன் சார்,
என்ன சார் 1 லட்சம் ஓட்டு காணாமே சார்? இந்த வடிவேலு காமெடியில வர மாதிரி கிணத்த காணங்கிற கதையா ஆயிப்போச்சே சார். ரொம்ப சோகமா இருக்கீங்களோ? சோகம் ஒன்றும் கிடையாது சார். அதாவது மக்கள் எங்களை நம்புகின்றார்கள். ஆகவே பாஜக வேட்பாளர்கள் அண்ணாமலை அவர்கள் யாரும் மனசை தளர விடவில்லை, தளர்வதும் இல்லை, இல்ல யாருமே இப்ப சொல்லலையே சார். ஏன் நீங்க மனசை தளர விடாதீங்க, போகாதீங்க, யாரும் அழுவாதீங்க, கண்ணை தொடச்சுக்கல சார். ஜவஹர் அலி கூட சொன்னார். ஜவஹர் அலி கூட பாஜக வேட்பாளர்களை எப்படி பாஜக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாரு. நாங்க இதுவரைக்கும் நியூஸ் டே தொலைக்காட்சியில் கிஷோர் சாமி தான் அதிகமாக முன் வச்சிருக்காரு. இப்போ ஜவஹர் அலியும் அதிகமாக முன் வச்சிருக்கிறாங்க. அது உங்களுடைய நிலைப்பாடு, முக்கியத்துவம் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள். ஆனால் பாஜக பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தில் தென் சென்னை, மத்திய சென்னை, நீலகிரி, கோவை வெற்றிக்கான ஒரு நிலைப்பாடுக்குள்ள வேட்பாளர்கள். ஆகவே தான் நான் இந்த பாயிண்ட்க்கு வரவே இல்லை. நீங்களே சரியா அந்த பாயிண்ட் நீங்க சொல்றதுக்காக ட்ரை பண்ணி வந்துட்ட. வர இருங்க. நீங்க சொன்ன அதே தொகுதிகள்ல தான் 1 லட்சம் ஓட்ட காணோம் வந்திருக்கு. ஏன் மத்த தொகுதிகளே அது வரலையே? அதுக்காக சொல்ல வரேன் சார். இந்த 4 தொகுதிகளையும் பாஜக வெற்றி பெற்று விடுமோ என்ற ஒரு நிலைப்பாட்டில் மாநகராட்சி லிமிட்டுக்குள்ள நல்ல பிரச்சனை. சென்னை மாநகராட்சி, மத்திய சென்னை, கோயம்புத்தூர் மாநகராட்சி, இந்த மாநகராட்சி லிமிட்டுக்குள்ள அப்ப மதுரை மாநகராட்சி இல்லையா சார்? சொல்லுங்க சார். திருநெல்வேலி மாநகராட்சி இல்லையா? வேலூர் மாநகராட்சி இல்லையா? திருப்பூர் மாநகராட்சி இல்லையா? அதாவது அந்த வாக்காளர்கள் படிவத்தை நீக்கல், கழித்தல், கூட்டல், பெருக்கல் எல்லாமே வருவாய்த்துறை அதிகாரி தான் பண்றாங்க. இது என்ன சார்? கூட்டல், வகுத்தல், பெருக்கல் சார். பெயர் நீக்கம் உங்களுக்கு எப்ப இதெல்லாம் பண்ணிருக்கணும்? அதாவது வாக்காளர்கள் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு போது ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அறிக்கை கொடுத்து ஊராட்சி மன்றத்துல ஊராட்சி கூடத்துல வைப்பாங்க. எல்லா இடத்துல ஒரு சென்டர் போடுவாங்க. சென்டர்ல அவங்க பேர் இருக்கா நீக்கம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் சில இடங்களில் இப்ப வெளியூர்ல இருக்கிறாங்க, அவங்க பண்ண முடியாது. நாங்கள் சொல்லுது என்றால் கோவை மாநகராட்சியில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வாக்குகள் எங்கு உள்ளன, ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடிய வாக்குகள் அங்கு இல்லை. எப்படி காக்கா வட கொண்டு போச்சா? இந்த விஷயம் காக்கா வட கொண்டு போச்சா? கதையவே நீங்க காக்கா வட கொண்டு இல்ல, காக்கா வட சொல்ற கதையை நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, ஒரு சென்னையிலேயே சென்னையிலேயே வசிக்கக்கூடிய ஒருவர் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறாங்கன்னு வைங்க. இவங்க செக்கிங் வரும்பொழுது அங்க இல்லைன்னா அந்த பேர் அங்க எது நீக்கப்படும். இப்ப இவர் என்ன சொல்றாரு, பக்கத்து வீட்டுல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லன்னா இங்க இல்ல குடிமாற்றம் அப்படின்னு எழுதிட்டு போயிருவாங்க. இப்ப யதார்த்தம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு கணக்கெடுக்கிறது சார். பேரை கொடுத்தாரா? சரி, மலேசியால வந்து ஒரு விடுபட்டதுன்னா அது இத்தனை நாட்கள் ஏன் பார்க்கல? எனக்கு இன்னொரு இவர் கேட்ட சந்தேகத்தோட இன்னொரு சந்தேகமும் இருக்கு. அது எப்படி கோயம்புத்தூர்ல மட்டும், அது எப்படி நீலகிரியில மட்டும், அது எப்படி மத்திய சென்னையில மட்டும் வெளியூர்காரங்கள் அதெல்லாம் இருக்காது, வெளிநாட்டுக்காரங்கள் இருக்காது, மற்ற தொகுதியில அப்படி ஒண்ணு. அதாவது என்ன விஷயம்னா, கோயம்புத்தூர் நிற்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி வள மந்திரி அவர் திராவிட திமுக கட்சி காலியாயிரும்னு அவர் ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்தில் நீங்க இல்ல இந்த தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகும் கூட நீங்க அதெல்லாம் இன்னும் தூக்கி பிடிக்கிறீங்க. வாக்குச்சீட்டிலும் பாஜக ஆதரவாளர்கள் ஓட்டு போட்டுவாங்களோ நிலைப்பாடு உருவாக்கியது திமுகவை சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் தான். திமுக சார், உங்க கூட்டல் கழித்தல் கணக்குக்கே நான் வர்றேன், இறங்கி வர்றேன். நீங்க சொல்றீங்கல்ல இப்ப அது எப்ப 1 ஹவர்ல எலெக்ஷன் முடிய போகுது, ஓட்டிங் போலிங் முடிய போகுது, அப்ப 1 லட்சம் ஓட்ட காணும்னு சொல்றீங்கல்ல, ஒரு வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சார்? ஒரு விஷயம் நீங்க ஒரு விஷயம் சார், எங்களே பேச விடுங்க சார். திமுக பதில் வாங்கிட்டு எங்களே பேச விடுங்க சார். இல்ல நீங்க நிறையவே பேசுங்க. திமுக ஒரு தொகுதியிலும் வாக்காளர் அந்த பட்டியலிருந்து பெயர்களை நீக்குகிறார்கள் அப்படின்றது இன்றைக்கு இல்லை, பல மாதங்களாக குற்றச்சாட்டை நம்ம வச்சுட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுக்கல. இது குறித்து பாஜக மாநில தலைவர் பேசியிருக்கிறாரா இதுவரையும்? கேட்போம். அதுக்கு 67 இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க. கட்டமைப்புகள் நீங்க 2 பேரும் கரெக்டா தான் இருக்கிறீங்க. உள்கட்டமைப்பு, கிளை ரீதியான கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திமுக அதிமுக கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக என்பது கடந்த 10 ஆண்டுகள் அப்படி சொன்னா அப்ப நீங்க என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? திமுக ரூட் லெவல்ல இருக்காங்க. பாஜக கடந்த 10 ஆண்டு காலமாக தான் வளர்ச்சி பணியை மேற்கொள்ள காட்டி தமிழகத்தில் எல்லா இடத்துலயும் இப்பதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டது. இதை நானும் ஒத்துக்கிறேன். இதேதான் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கரெக்டா சொன்னாரு. நீங்க முதல்ல உங்க பூத்துக்கு ஏஜென்ட்ட போடுங்க,
முதல்ல எல்லா பூத்துக்கும் ஏஜென்ட்டை போடுங்க, அப்புறமா என்ன ஏதுன்னு பேசுவோம் அப்படின்றாரு. அண்ணன் சொன்னது ஓகே தான் சார். நாங்கள் இப்ப கூட அவர் சொன்னாரு மக்கள் தஞ்சாவூர்ல வந்து பூத் ஏஜென்ட் 8 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு வராங்க. ஒரு விஷயம் சார், பூத் என்ன இது, ஒரு பூத் ஏஜென்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது கூட தெரியல. தேர்தல் அறிக்கை நம்ம வந்து சொல்லலாமா 1 லட்சம் ஓட்ட காணோம்னு? தேர்தல் அறிக்கை கூட 3 நாள் முன்னாலதான் வெளியிட்டு இருந்தாங்க. மக்களை பொறுத்தவரையும் பாஜக வந்து மக்களை நம்பிக்கிறார், மக்கள் வளர்ச்சி பண்ணி தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்தா என்ன, வரலன்னா என்ன? அப்ப நீங்க பேசிய விதத்திலே பேசுறீங்க. பாஜக மீது இவ்வளவு விதத்தில் நீங்க என்ன சொன்னீங்க? ஜவஹர்லால் கூட என்ன சொன்னாரு? பாஜக விதத்தில் உள்ளது. என்னோட கேள்வி முதல்ல புரிஞ்சுக்க. நீங்க சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, 1 லட்சம் ஓட்ட காணோம் அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா? ஆமா சார், மாவட்ட அட்ரஸ் பண்ண வேண்டியது. இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எந்த அடிப்படையில் மனோஜ்? ஒரே ஒரு கேள்விதான், அவர் சொல்லட்டும் பதில். எனக்கு 1 லட்சம் ஓட்டை காணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 2000 பூத்துகள் கிட்டத்தட்ட சராசரியாக 1800 2000 பூத்துகள் ஒரு தொகுதியிலையும் இருக்குது, பாராளுமன்ற தொகுதியிலும் இருக்குது. இதில் பூத் வாரியாக எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த பூத்துகளில் நீங்கள் எத்தனை பேர்கள் விடுபட்டு விட்டு நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அடிப்படையை கொடுங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் 1 லட்சம் வாக்குகள் காணாம விட்டு போச்சு, அதை நீங்க கொடுக்கணும் இல்ல சார்? இதற்கான இது வரைக்கும் புகார் கொடுத்திருக்கீங்களா? தேர்தல் எலெக்ஷன் அதாவது அன்னைக்கு தேர்தல் நடக்கின்ற அன்னைக்கு இதெல்லாம் பார்த்துக்க முடியாது. அதாவது தொகுதி வாரியாக இல்ல சார், தொகுதி வாரியாக எடுத்திருக்காங்க. தொகுதி வாரியாக சுமார் 1 லட்சம் நினைக்கிறாங்க. இத சொல்லக்கூடாது. அவர்கள் வந்து இனிமேல் தான் தேர்தலுக்கு புகார் கொடுப்பாங்க. கண்டிப்பா புகார் கொடுப்பாங்க. இதுக்கு மேல நீங்க புகார் ஆமா நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஓட்டு மேல மறுபடியும் எலெக்ஷன் சீரியல் நம்பர் சார் 408 இருக்கு. அப்ப இல்ல ஜவஹர் அலி அவர் சொன்னதை நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்ல 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 காரணம் இல்லை, ஒருபோதும் இல்லை. சைக்காலஜிக்கலா காலையில ஒரு நிமிஷம், தேர்தல் நடந்த அன்று காலையில ஒரு பிட் நோட்டீஸை வெளில விடுறாங்க. என்ன, விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களுடைய பெயரில் ஒரு போலி நோட்டீஸை அறிக்கையை வெளியே விடுறாங்க. விட்ட 1 மணி நேரத்துலலாம் அதிமுகவுடைய அந்த சட்ட பிரிவு போய் புகாரை பதிவு பண்ணுறாங்க. எங்கே கொண்டு போய் விடுறாங்க? தேர்தல் ஆணையத்தில் புகாரை பதிவு பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் புகாரை பதிவு பண்ணுறாங்க. என்னுடைய கேள்வி, 1 லட்சம் வாக்காளர்கள் காணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆக போகுது. ஏன் நீங்கள் இது வரைக்கும் புகாரை கொடுக்கல தேர்தல் ஆணையத்தில்? தேர்தல் ஆணையம் இது குறித்து அந்த மாவட்டத்தினுடைய அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டிப்பா கேட்பாங்க. புகாரே கொடுக்காம எப்படி கேட்பாங்க? ரைஸ் பண்ணீங்களா சார்? கம்ப்ளைண்ட் ஒரு விஷயம் சார். இப்போ 401 402 403 சீரியல் அப்படியே வரிசை என்ன போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 10 சீரியலை காணல. சரி, 10 சீரியல் இப்படி தொடர்ந்து அந்த உங்களுக்கு காணும்ல சார்? இந்த 10 பேரை காணும்ல சார், இதில் குளறுபடி வருவாய்த்துறை காணும்ல. ஒரு சீரியல்ல 10 பேரை காணும்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணீங்களா இல்லையா? இல்ல இல்ல சார், இதில் குளறுபடி வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் கண்டிப்பாக புகார் கொடுப்பார்கள். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். நீங்க உங்க கேள்வி வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையம் கண்டிப்பா இது மீது நடவடிக்கை எடுக்கும் சார். எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் சார். நீங்க கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணீங்களா? ஆமா சார், கேட்டுப்பாங்க சார். கோயம்புத்தூர் அந்த தேர்தல் அதாவது சார் நாடாளுமன்ற அவங்க கேக்குறது வேற சார். இல்ல இது என்ன கோர்ட்டா சூமோட்டோவா வழக்கு எடுக்கறது சார்? அப்படிலாம் கிடையாது சார். ஓட்டு போட்டாலும் நீங்க உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க ஒரு வேட்பாளர் தான. ஒரு நிமிஷம் சார், வராமன் சார், ஒரே நிமிஷம் இருங்க சார். நீங்க வேட்பாளர், உங்க கட்சிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க முன்னாடி போய் நிக்கணுமா இல்லையா? வேட்பாளர் போய் என்னுடைய தொகுதியில இது பிரச்சனை, நான் தான் வேட்பாளர், நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவர், நான் தான் இந்த கட்சிக்கு இந்த நிர்வாகி, நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன், இந்தாங்க இது மேல நடவடிக்கை எடுக்க சொல்லணுமா வேண்டாமா? அதுக்கு அவர் அறிக்கை இந்த பிரச்சனை கேட்கல சார். நான் பொதுவா கேக்குறேன். அவரே அறிக்கை என்னங்க பண்றது? பொதுவா கேக்குறேன். இல்ல கிஷோர், ஒரே நிமிஷம், நீங்க இந்த பிரச்சனையை மறந்துருங்க. இப்ப தேர்தல்ல ஒரு சிக்கல் வந்துருச்சு, வாக்குப்பதிவுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணணும்? ஒரு வேட்பாளர் உடனடியாக அந்த வாக்குப்பதிவு போய் நிப்பாட்டுவாங்களா இல்லையா? கண்டிப்பா நிப்பாட்டுவாங்கல்ல. இதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இது ரீபோலிங் வேணும்னு கேட்பாங்களா இல்லையா? இல்ல இதுல வேற ஏதாவது கோளாறு இருக்கு, இதை உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிடணும், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்களா இல்லையா? கண்டிப்பா. இதுதானே பொதுவா நடக்கிறது. இப்ப இது அப்படியே இந்த பிரச்சனைக்கு பொருத்தி பாருங்க. நீலகிரி தொகுதியில இருந்தோ, கோவை தொகுதியில இருந்தோ, மத்திய சென்னை தொகுதியில இருந்தோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது தேர்தல் ஆணையத்துக்கு போச்சா இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுத்துள்ளோம். ஆனா தகவல் வேற, தகவல் கொடுத்துள்ளோம் சார். கம்ப்ளைண்ட் வேற சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா எலெக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? எலெக்ஷன் கமிஷன் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கிடையாது தேர்தல் சார். அதே சார் தேர்தல் சொன்னீங்க ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் கேட்றாங்க. தேர்தல் கமிஷன் சரியில்லைன்னு பாஜக சொல்லுதுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, வாக்காளர்கள் விடுபட்டதற்கு வருவாய்த்துறை அதிகாரி, திமுக ஆட்சியினுடைய மாநகராட்சி வருவாய்த்துறை அதிகாரி தான் காரணம்.
காரணம், தேர்தல் ஆணையம் காரணம் அல்ல. இவர்களுக்கு இதை பற்றி விசாரணை சொல்லுங்க ஜவஹர் அலி சார், சொல்லுங்க ஜவஹர் அலிட்ட போங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இவர்களுக்கு ஒரே ஒரு நினைவூட்டல். 2017 இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது ஒரே ஒரு அறிக்கை விடப்பட்டது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அப்பொழுது என்ன தேர்தலில் பணப்பட்டுவாடா நடக்கிறதுன்ட்டு அந்த ஒரே ஒரு அறிக்கையை வைத்து தேர்தலையும் நடத்தினாங்க. யாரு? இவங்களுடைய இன்றைய கூட்டாளி தினகரனுக்கு எதிராக. இன்னைக்கு பணம் கொடுத்தாங்களே, யாரு நடவடிக்கை எடுத்தீங்களா சொல்லுங்க. விடிய விடிய மக்கள் பணம் கொடுத்தாங்களே. தேர்தல் ஆணையம் மத்திய அரசு இல்ல, தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பா இல்லையா? அமைப்பு. அப்ப நீங்க அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதுக்கு கேட்டா அவங்களா வருவாங்க. அவங்க என்ன ஜட்ஜா சூமோட்டாவோ வழக்கு எடுத்து அதை வந்து நீதிமன்றத்துல வச்சு இது பண்றதுக்கு? திரும்ப சொல்றேன் சார், இந்த வாக்காளர் குழுல வருவாய்த்துறை திமுக ஆட்சியினுடைய வருவாய்த்துறை மேல எங்களுக்கு தெரியும் சார். ஆனா நீங்க வருவாய்த்துறை கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அது இப்படி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்? தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி. மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். பண்ணுனீங்களா இல்லையா? பண்ணல. அப்ப நீங்க பேச கூடாது சார். சொல்லுங்க ஜவஹர் சார், ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிங்க, நான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல பிஜேபி ஒரு அட்டை கத்திகள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த புலிகள் சொல்ல காகித புலிகள் சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி இதுங்கிறதுக்காண்டி இன்றைக்கு வந்து உண்மையிலே நம்ம கிஷோர் சாமி சொன்ன இது வந்து தேர்தல் களத்தை எப்படி ஒரு கட்சி அணுகணும்ங்கிறது ஆரம்பத்துல இருந்தே சொன்னார் தெரியுமா? இதுதான் தேர்தல் களத்தை சுருக்கமா அந்த விதத்துல இவர்கள் முழுக்க தோல்வி அடைஞ்சிட்டு திடீர் வந்து வீரரை வந்து களத்துல இறங்குனால உங்களுக்கு கையும் புரியல காலும் புரியல. கிஷோர் சாமி சொன்னது 6 மாசத்துக்கு முன்னாடியே பூத் ஏஜென்ட் எப்படி எல்லாம் செயல்படணும், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இவ என்ன ஓட்டு, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவார் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நடைமுறைகள் சொன்னார். இப்படிதான் தேர்தல் களத்தை அமைக்கணுமே தவிர திடீர்னு தேர்தல் நாளைக்கு அன்னைக்கு 5:30 மணிக்கு வந்து இதுல 1 லட்சம் ஓட்டு காணான்னு சொல்றாரு. அவர் அட்டை கட்சி வன்மை கிடையாது. அட்டை கட்சி 10 ஆண்டு காலம் அசைக்க முடியாத ஆட்சி கொடுத்துள்ளது பாஜக. மத்தியிலே நீங்க எப்படி அட்டை கட்சின்னு சொல்லலாம் சொல்லுங்க. மத்தியில நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சி கொடுத்துருங்க சார். 10 ஆண்டு காலம் 3வது முறை வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியுடைய தலைமையை பார்த்து பாஜக பார்த்து அட்டை கட்சி என்று எப்படி சொல்லலாம் சொல்லுங்க. அதெல்லாம் மத்தியில தமிழ்நாட்டுல நீங்க என்ன வர இருங்க, இது அவருடைய வாய்ப்பு கொடுக்கணும். நான் வரேன் விஜயகுமார் சார். இப்போ என்னன்னா தேர்தல் இப்போ அவரோட ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாமே சொன்னார் இல்லைங்களா? எல்லா கட்சியுமே அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. மிக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அந்த ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்க. ஆனா இப்போ அவரே ஒத்துக்கிட்டார், நாங்க 10 ஆண்டு காலமா தான் வளர்றோம். சின்ன கட்சி, அவங்க வளர்ந்துட்டு வரக்கூடிய கட்சி, அதனால அவங்க இப்பதான் இது பண்றாங்க. ஆனா அந்த வச்சிருக்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானதுல. அந்த 1 லட்சம் ஓட்டை காணோம் அப்படிங்கிறத எப்படி இந்த தேர்தல் காலம் பாக்குது, மக்கள் எப்படி பாக்குறாங்க? அதாவது முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டீங்க, அதிமுக காரங்கள்லாம் ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை அலைக்கே வாக்களிப்போம் என்கின்ற எங்கள் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருடைய பரப்புரை தமிழகத்தினுடைய வீதிகளில் எங்கும் எதிரொலித்த காரணத்தால் நேற்று காலையில் நடைபெற்ற ஓட்டளிக்கின்ற நாளில், அந்த வாக்களிக்கிற தினத்தில் மக்கள், தமிழகத்தினுடைய மக்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடி தருகின்ற வகையில் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஜூன் மாதம் 4ஆம் தேதி நான் உங்ககிட்ட ஏற்கனவே அதாவது ஜூலை 11ஆம் தேதி 2022 உங்ககிட்ட நீங்களே நெறியாளர் நான் வந்து சொன்னேன், ஒரு சொற்பொழிவாளன் ஒரு பேச்சாளன் என்பது இன்னைக்கு பேசுறது இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை முன்கூட்டியே பேசுறது தான் ஒரு பேச்சாளன். அதே மாதிரி இப்போ வழக்காக எங்கள் பொதுச் செயலாளர் மீது போட்டிருக்கிறாங்க. ஒரு வழக்கும் நிலைக்காது, அது அனைத்திலும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வெற்றி பெறுவார்னு நான் சொன்னேன். அது நடந்தது. இப்போதும் நான் சொல்லுகிறேன், நான் வந்து களத்தில் நின்று போராடி நின்று ஜெயிச்சுட்டு வந்தேன். அண்ணன் கிஷோர் சாமி சொன்னார் இல்லையா, ஒரு வந்து பூத் ஏஜென்ட்டை எப்படி பணி செய்யணும்னு சொல்லிட்டு, இதோ பாருங்க, நான் பூத் ஏஜென்ட்டாக இருந்து பணி செய்துட்டு வந்திருக்கிறேன். நான் என் பூத்தில் 820 மொத்த வாக்காளர்கள், அதில் 52 வந்து சிறுபான்மை வாக்காளர்கள், அதாவது இருந்த வாக்காளர்கள், அதாவது இடமாற்றம் ஷிஃப்டட்னு சொல்லுவோம், அதெல்லாம் போயிட்டு இருந்த வாக்காளர்கள் 595 வாக்காளர்கள் இருந்தார்கள். நான் போயிட்டு உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஆஃபீஸர்கிட்ட, தேர்தல் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன், இவ்வளோ ஓட்டு தாங்க பதிவாகும்னு சொல்லிட்டு. எப்படிங்க இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஏங்க நான் வீடு வீடாக போயிருக்கிறேன், ஓட்டு கேட்டிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதே போல் வாக்கு பதிவாயிடுது. பதிவான உடனே அவங்ககிட்ட இருந்து 17C ஒரு ஃபார்மை நான் வாங்கின்னு வரணும்.
ஒரு ஏஜென்ட் உள்ளே போய் உட்கார்ந்தா அந்த 17C ஃபார்ம்ன்றது என்னன்னா எவ்வளோ மொத்த வாக்குகள் எவ்வளோ, அதில் பதிவான வாக்குகள் எவ்வளோ, அதில் ஆண் வாக்காளர்கள் 290, பெண் வாக்காளர்கள் 230, 520 வாக்குகள் பதிவாயிற்று. இந்த விவரமெல்லாம் எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி கோடி தொண்டன் இருக்கிறான் பார். நான் பணியாற்ற போல தான் அனைத்து இதிலையும் பூத் ஏஜென்ட் பணிபுரிப்பான். நேற்று மழையில் முளைத்த காணான்கள் ஊர்க்குருவியாக இருக்கின்ற இவர்கள் பறந்தாவார்களா? நீ போங்க, நீங்க வட மாநிலத்துல பெரிய கட்சி தான். அமித்ஷா சொன்னாருங்க, என்னுடைய நேரத்தில் குறிக்கிட வேணாம். அவரு அமித்ஷா சொன்னாரு, அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டாவே தமிழ்நாட்டில் எல்லாம் மாறிவிடும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கும்னாரு. நான் சொல்றேன், நீ ஒரு மாநிலத்தினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவர், உங்களுக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுது. அதுல உள்ள உங்க வாக்காளர்கள் பேர் இருக்கா இல்லையா சரிபார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுது. சிறப்பு முகாம் வேற நடத்துறோம். அனைத்து கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் நாங்கள் நடத்துறோம். அதை நடத்தி விடுபட்ட வாக்காளர்களை சேர்த்து கொடுத்தீங்களா? எதுவுமே இல்லாம நான் சொல்றேன், கோயம்புத்தூர் நீங்க நிக்கிற இந்த இதெல்லாம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தோல்வியை பெற போறீங்க. அதுக்காக இன்னைக்கு முட்டு குட்டுன்னு பேசின்னு இருக்கிறீங்க. நீங்க தேர்தல் ஒரு 1 நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேட்டியாளர்களை சந்தித்து சொல்றீங்க. நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல சிங்கை ராமச்சந்திரன் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மேல வெற்றி பெறுகிறாரு. அந்த வெற்றியை உங்களால பொறுத்து கொள்ள முடியல, அதனால 1 லட்சம் வாக்காளர்கள் இல்ல. அன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? தோல்விக்கு காரணம் சொல்லணும் இல்லையா? அதை இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை அதாவது சொல்றேனே, அண்ணாமலை நினைச்சது வேற தேர்தல் காலத்துல. அதாவது நான் சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடி மன உளவியல் ரீதியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு என்னென்ன தொந்தரவுகளை கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்தார்கள். எல்லாம் கருத்து கணிப்பு வெளியிடுறான், எல்லாம் ஜெயிச்சிடும், எதுவுமே கிடையாது அப்படின்றான். யூடியூப்ல ஒவ்வொருத்தன் வரான், புதுமுகமா இருக்கான், எவனே தெரியாது. அவன் சொல்றான், டே ஆலமரம் மேல விழுந்த கட்சி புரட்சி தலைவி இதே தேவன் அம்மா 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இயக்கம் வாழும் சொன்ன இந்த இயக்கத்தை போய் படுதோல்வி சந்திக்கும், தோக்கும், பிஜேபி 2வது இடத்துக்கு வரும், வரவும் போறவன்லாம் யூடியூப்ல சொன்னான், பத்திரிகைகள்ல போட்டான். பத்திரிகையில ஒரு பத்திரிகையில நான் படிக்கிறேன், சொல்றான் திமுக நிறைய இடங்களை ஜெயிக்கும், 18 தொகுதியில பிஜேபி கலக்கல் அப்படிலாம் கொடுத்தான். நேரத்தில் குறிக்கிட கூடாது. அவருடைய நேரத்தில் அவரை பேச சொல்லுங்க. பூத்துல ஆளே போடலங்க. பூத்துல ஆளை போட்ட ஆளுங்களுக்கு பூத் ஏஜென்டா முகவரா என்ன வேலை செய்யணும், அடிப்படை வேலை என்ன என்றதே தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் எத்த வீட்டுக்காரன் ஷிஃப்டோட ஓட்டு எது டெத் ஓட்டு எதுன்னு தெரியாம வந்து உட்கார்ந்து ஏதோ ஒரு இதுக்கு உட்கார வைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏதோ உட்கார வச்சுக்கிறாங்க ஒரு சில இடத்துங்கள. இல்லன்னா அது கூட கிடையாது. நீங்க சொல்ற நீங்க போயிட்டு என்னன்னா, நீங்க போய் அதிமுகவுக்கு போட்டியா? நாங்க புலி மாதிரி இருக்கணும், நீங்க பூனைக்குட்டி கூட கிடையாது. நீங்க போய் எப்படி நீங்க இது ஆயிடுவீங்க? நீங்க பாத்துட்டீங்களா? ஜூன் மாசம் இல்ல ஓட்டு போறதுக்கு முன்னாடி கூட இப்படி இல்ல. ஆனா இந்த 1 லட்சம் ஓட்டு நீங்களே சொன்னீங்க இல்லையா, அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரொம்ப ஓவரா எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க ராமன் சார். ஏன்னா 1 லட்சம் ஓட்டை ஏன் இப்ப நீங்க சொல்றீங்க? ஏன்னா ஒரு தொகுதியில சொன்னீங்கன்னா கூட சரி ஏதோ ஒரு நியாயம் இருக்கோ அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணலாம். நீலகிரியில சொல்றீங்க, எல்லா பக்கமும் இப்படி சொல்றீங்கன்னா இப்ப தோல்வியோ சைக்கலாஜிக்கலா ரெடி பண்றீங்க. அவங்க இவங்க வெச்சார்ல 2014 2019 நோட்டா என்று பிஜேபி வர்ணித்தவர்கள் இன்று பிஜேபியை பிஜேபி திமுக உள்ளாட்சி தேர்தல் எவ்வளவு ஜெயிச்சோம் நம்ம சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தல் என்ன, உள்ளாட்சி தேர்தல் கூத்து என்ன தெரியுமா? வாக்குப்பதிவு எங்கேயாவது என்ன நடந்தது? 43% இடங்களுக்கு தான் இவங்க பிரதிநிதிகளையே போட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் 6% வென்று விட்டோம், 7% வென்று விட்டோம்னு சொன்னாங்க.
தேர்தல் ஆணையம் எந்த சதவீதத்தையும் வெளியிடவில்லை, இவர்களாக அடித்து விட்டது. அதான் சார், விஜயகுமார் சார், கல அரசியல்னு ஒன்று இருக்கு சார், தேர்தல் அரசியல்னு ஒன்று இருக்கு சார். கல அரசியல்ன்றது வந்து ஒரு மாணவன் வந்து அப்படியே படிச்சுக்கினே வருத வந்து கல அரசியல்னா மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கு பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது கல அரசியல். அந்த கல அரசியல்லாம் வந்து தேர்தல் அரசியலாக வாக்குகளாக மாற்றணும். அந்த வாக்குகளாக மாற்றும் போது தான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். இவங்க வந்து கல அரசியலில் என்ன பண்ணிட்டாங்க பிஜேபி, அதுதான் இவங்க தான் அதாவது சமூக ஊடகத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க, களத்தில் இல்லைல்ல. அவங்க வந்து சமூக ஊடகத்தில் எழுதணும், என் மண் என் மக்கள் யாத்திரையில் தமிழ்நாட்டில் இது பண்ணிட்டாரு. நான் ஒவ்வொரு இதிலையும் பேசினேன். அதாவது சீனாவில் புரட்சி ஏற்பட்ட மா சேதுகளுடைய நடைப்பயணத்தையே கெடுக்கின்ற வகையில் இவர் நடத்துறாரு. தமிழ்நாட்டுடைய வீதிகளில் நடைப்பயணம் நடந்தவர்கள், பாத யாத்திரை நடந்தவர்களுடைய இதெல்லாம் புனிதத்தை கெடுத்தவர் வந்து அண்ணாமலை. சொகுசுக்காரில் போய் இறங்கிட்டு சொகுசுக்காரில் இறங்கிட்டு மாற்றத்தை உண்டு பண்ண ஒரு மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியாது உங்களால. ஒரு மாற்றத்தை நான் இப்ப கூட சொல்றேனே சுருக்கமா. அதாவது இப்ப இதுக்கு வரலாமே, 1 லட்சம் ஓட்டு சார் சொன்னாங்கல்ல, இது மக்கள் கிட்ட எப்படி போய் ரீச் ஆயிருக்கும்? ஏன்னா இப்படி பேசுறாங்களே. மத்தியில அரசு அவங்க தானே சார். நான் என்ன கேட்கறேன், இதே அமித்ஷா வந்தாரு சார், வரும்போது அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டார்னாவே அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அமித்ஷா பேசினார்ல. அவர் என்ன சொல்ல வராரு கேட்டுட்டு பதில். இந்த 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுதில்ல, உங்களுடைய பெயர்கள் இருக்குதா சரிபார்க்க சொல்லுது. நியாயமான கேள்விதான். ஏன் அப்ப இருந்து வேலை பார்க்கல அவங்களுக்கு தெரியாது சார். புரியல, இந்த வேலை பிஜேபிக்கு தெரியாது. தெரியாத காரணத்தினால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப லட்ச வாக்குகள் வித்தியாசத்துல தோக்க போறாங்க. இதுக்கு ஒரு சமாதானம் அடையணும், மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும். அவங்க நீங்க வேணா என்ன கூப்பிடுங்க சார், அன்னைக்கு இந்த தொகுதியில எல்லாம் லட்ச வாக்குகளுக்கு குறையாம அன்னைக்கு பார்ப்போம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த வாக்குப்பதிவுல இவங்க சொல்லக்கூடிய ஒரே நிமிஷம் அதாவது வந்து சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது அதிகார பலம், பணபலம், இதையெல்லாம் மீறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை வெற்றி பெற வைப்பதற்காக தொண்டர்கள் பணியாற்றிய அத்தனை தொண்டர்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தன்னந்தனியாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் சுற்று வந்தார். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தேசிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்தபோது கூட ஒற்ற ஆளாக தன்னந்தனியாக தமிழகத்தின் வீதிகளில் உலா வந்தார் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர் பேசிய போது இலக்கியம் பேசவில்லை, வரலாறு பேசவில்லை, யதார்த்தத்தை, சத்தியத்தை, உண்மையை பேசிய காரணத்தால் மக்கள் மனங்களில் அது அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தைகள் ஈர்க்கப்பட்டு அது வாக்குகளாக மாறி உள்ளது. இனிப்பை எடுத்து கொண்டாடுவோம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி இனி எவரும் தடுக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்று. ரொம்ப சுருக்கமாக உங்க இறுதிக்கட்ட கருத்தை வச்சிடலாம். இது இந்த தேர்தல் எதிர்வரக்கூடிய 2026 தேர்தலுடைய ஒரு முன்னோட்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா, இல்ல சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற அப்படின்னு தான் இதை பார்க்கணுமா? இந்த ஒரே ஒரு கருத்து தான். அதாவது வலைதளங்களை நம்பியே ஆட்சிக்கு, அதாவது வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு கள நிலவரம் வந்து அரசியல் உங்களுக்கு தெரியாது போனதனுடைய விளைவுதான் இந்த இதுல இவர்கள் இப்போடைய குற்றச்சாட்டு இவர்கள் வைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வலைதளத்தை நம்பியே தான் இவங்க வந்து அரசியலையும் கட்சியையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கள நிலவரம் என்னன்னா, ஒவ்வொரு படிப்படியாக நம்ம கிஷோர் சாமி சொன்ன மாதிரினா பூத் ஏஜென்ட் வேலை என்ன, அவங்க எங்கெங்க ஆரம்பிச்சு கொண்டு போயிருந்தாங்கன்னு வைங்களேன், அவர்கள் ஓரளவுக்கு களத்துல இருந்திருப்பாங்க. ரெண்டாவது சொல்லியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஏற்கனவே வந்து நம்ம வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் எல்லாம் கொடுத்து, இன்னும் சொல்ல போனா அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பிஜேபி காரர்கள் தான் முன்னிருந்து வெளியிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. இவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவும் தேர்தல் ஆணையமும் இருந்து கூட இப்படி ஒரு குற்றச்சாட்டை இவங்க சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல் களம் நாம கட்டி அந்த மணல் கோட்டையை சரிய தொடங்கிவிட்டது என்பதுதான் ஒண்ணு. இரண்டாவது, இதுவரைக்கும் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று தேர்தல் களத்தை பார்க்காதவங்க. அண்ணா திமுக இல்ல திமுக, இந்த 2 கட்சிகளுடைய சவாரி செஞ்சவர்களால் இது போன்ற இந்த கட்டமைப்பை அவர்கள் உருவாக்க முடியல. அதனால இவர்களால் நாங்கள் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டு வரோம், பிஜேபி என்பது ஒரு மடு, அண்ணா திமுகங்கிறது ஒரு மலை. இந்த களத்தை வந்து எப்படி அமைக்கணும், எப்படி வெற்றி பெறணும் என்பதை எல்லாம் பாடமும் பயிற்சியும் நீண்ட காலமும் பெற்றவர்களுக்கும்
சாதாரணமா எல்கேஜி ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் சில தொலைக்காட்சி விவாதங்கள்ல நம்ம நண்பர்கள் எல்லாம் சிலர் பேசுனாங்க. அப்பெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்பயாவது அவர்கள் புரிஞ்சுக்கிறார்கள். நீங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, 2026 தேர்தலில் மீண்டும் அதிமுக இதே கூட்டணியுடன் தான் போட்டியிடும். அதிமுக பிஜேபி கூட்டணி நிச்சயமாக வராது. அந்த கூட்டணியில் இப்பொழுது கதை கட்டுறாங்கல்ல, திமுக காரன் கள்ள உறவு நல்ல உறவு அதெல்லாம் இருக்காது. இந்த வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி தனித்து விடப்படும். தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் என்றைக்கும் வேலை இல்லை என்பதை நிரூபிப்போம். 2026 எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சியில் அமர்வார், முதலமைச்சர் ஆவார். மக்களுக்கான திட்டங்கள் எல்லாம் நன்றி ஜவஹர் அலி சார், குறிப்பாக வாழ்வார்கள். நன்றி ஜவஹர் அலி சார். ராமன் சார், இப்ப என்னன்னா பிரச்சாரத்திலே சொன்னாங்க தேசிய கட்சிகளுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்ட்டு. தேர்தலும் முடிஞ்சு போச்சு. கிராமங்கள்ல அதிக அளவு வாக்குப்பதிவு வேற ஆயிருக்கு. அது அதிமுகவுக்கு தான் சாதகம். ஏன்னா எங்களுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் ரொம்ப அதிகம்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு இதை சொன்னா அப்ப நீங்க தோத்து போறீங்க அப்படிங்கறத நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜவஹர் அலி இப்ப சொன்னார் பாருங்க, பாஜக ஒரு மடு, அதிமுக ஒரு மலைன்னு சொல்றாரு. இப்போ மலையோ மடுகோ, மலையுடன் மடு இணைந்தால் அறிவாலயத்திற்கு விடை கொடுக்கலாம் அல்லவா? ஓஹோ, உங்க ஆசை போலயே. வேண்டவே வேண்டாம். நல்லா இதை நான் அனுமதிச்சேன்னு வைங்களேன், உள்ளபடியே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே என்ன திட்டுவாங்க. நன்றி 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 ராமன் சார். கனவு அது என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. நன்றி கிஷோர். ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது எதிர்கட்சி தலைவர், ஏன்னா இந்த தேர்தலுடைய பிரச்சாரத்துடைய கதாநாயகனாக பார்க்கப்பட்டவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சென்ற இடமெல்லாம் அவர் பேசக்கூடியது எல்லோரையும் கவர்ந்தது. என்ன ஒரு ஒன்றுத்தையும் ஒரு எல்இடி வச்சு ஸ்டாலின் என்ன பேசினார், உதயநிதி என்ன பேசினார், மற்ற தலைவர்கள் எல்லாம் என்ன பேசினார்கள் அப்படின்றத ரொம்ப அருமையாக எடுத்து வைத்தார்ன்ட்டு எல்லோருமே வரவேற்றார்கள். இவ்வளவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவருடைய தொகுதியை எடுப்போம், சேலத்தை எடுப்போம். சேலத்தில் அவருடைய தொகுதி எடப்பாடியை எடுப்போம். எடப்பாடியில் பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தில் அதிகமாக வாக்கு பதிவு ஆன தொகுதிகளில் முதன்மை தொகுதிகளில் இருக்கக்கூடியது. 84 கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவாயிருக்கு. ஓமலூர் 83% வாக்குப்பதிவாயிருக்கு. வீரபாண்டி 85% வாக்குப்பதிவாயிருக்கு. சேலம் தெற்கு வடக்கு மேற்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அர்பன் செமி அர்பனாக பார்க்கக்கூடிய இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா 75, 70, 71 இப்படி வாக்குகள் பதிவாயிருக்கு. இங்கெல்லாம் எந்த ஆரவாரமும் இல்லை, ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு. சரியா? அப்படின்னு பார்க்கும் பொழுது கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நகர்ப்புறமாக இருக்கட்டும் அவருடைய தொகுதியில் எந்த ஆரவாரமும் இல்லையே. அவர் ஏதாவது பேசினாரா? இதை பத்தி ஏதாவது பேசி இருப்பாரா? இல்ல. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பூத்தும் அவருடைய மேற்பார்வையில் இருக்கு. அவர் எடுத்து மேற்பார்வையில் இருக்கு. அவர் எடுத்து பார்க்கிறார். ஏன்னா அவர் கடைக்கோடியிலிருந்து ஒரு கிளைச்சலாளராக இருந்து மேலே வந்தவர். அவருக்கு ஒரு பூத்னா என்ன, ஒரு முகவர், வாக்காளர் முகவர், அந்த வாக்குச்சாவடி முகவர்னா என்ன, அதை எப்படி பணி செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த அடிப்படையை ஒரு நிமிடம் கூட கைவிடாதவர். மாவட்ட செயலாளர் கூட்டத்திலங்க, நான் உள்ளபடியே இன்சைடில் நடந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்கிறேன். தலைமை கழகத்தில், அதிமுக தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு இடமும் இது இல்லைன்னு மறுக்கட்டும். மூத்தவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். அவர்களிடமே அழைத்து பெயரை சொல்லி அழைத்து கொண்டு வாங்க அவங்க ரெஜிஸ்டரை, உங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை எவ்வளவு நடக்குதுன்னு பார்ப்போம். நான் சொல்றது உறுப்பினர் சேர்க்கையிலிருந்து ஆரம்பித்து ஒன்றுத்தையும் எடுத்து அவர் செக் பண்றாரு. தொலைபேசியில் அழைப்பு விடுக்கிறார். இது ரேண்டமா ஒரு பகுதி செயலாளராக இருக்கலாம், இல்லை ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட இருக்கலாம். ரேண்டமாக கால் பண்ணி, தம்பி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன உறுப்பினர் சேர்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்சி அடிமட்டத்திலிருந்து எப்படி அந்த கட்டுமானம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். அதையெல்லாம் இல்லாம ஏதோ யூடியூப்லயும் பிரஸ் மீட்லயும் நீ கட்சியை நடத்திவிட்டு கடைசி நாள் தேர்தல் நடக்கும்பொழுது
கணத்தை காணுன்ற கதையா? ம், ம். 1,00,000 வாக்காளர்கள் காணும்னா என்ன அடிப்படையில் பேசுற, எதை பேசுற நீ? இப்ப மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவள் தெரிந்து அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். நன்றி விஜயகுமார். ரொம்ப சுருக்கமாக இப்படி பேசி பேசியே எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னவங்க முடிச்சிட்டாங்களா? எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களா? அதான் அவங்க கதை முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து நிறையா கற்பனைகள், அதான் ஆனால் சொன்ன மாதிரி முகநூலில் எழுதிட்டாவே வந்து கட்சியை நடத்திடலாம் அப்படின்ற நினைப்பில் இருந்தாங்க. ஆனால் களத்தில் நிஜ களத்தில் நிலவரத்தில் உண்மையான யதார்த்தத்தில் அவங்க இல்லவே இல்லை. அதாவது இவர் இப்பவாவது அந்த யதார்த்தம் புரிஞ்சிருக்குமா அவங்களுக்கு? வெளியில வேணா சொல்லாம இருக்கலாம். நம்ம வெளியே வந்தது தான் இனிமேட்டு வேண்டாம் அவங்களோட இருந்ததுனால தான் 2019 தோத்தோம், 2021 தோத்தோம். இனிமேல் அவங்க கிட்ட வேணாம், அவங்க எந்த கதை வேணா சொல்லிட்டாரு. அதாவது இப்போ சொன்ன மாதிரி எங்க பொதுச் செயலாளர் வந்து கிளை செயலாளர் இருந்து வந்ததுனால ஒரு பூத்து அமைக்கிறதுலேருந்து எல்லாமே தெரிஞ்சுது. இவர் விபத்தில் வந்தவர், ஒரு காவல்துறையுடைய அதிகாரிக்கு போயிட்டு ஒரு அரசியல் எப்படி செய்யணுன்றது தெரியாதவர் வந்ததன் காரணத்தினால தான் எங்கள் இதே தெய்வம் அம்மாவை வந்து தவறாக பேசினார், பேரறிஞர் அண்ணாவை வந்து தவறாக பேசினார். அந்த தவறாக பேசினால தான் வங்கக்கடல் ஓரத்தில் சந்தன பேழல் உருகுகின்ற அண்ணா அந்த வங்கக்கடலில் இந்த மக்கள், தமிழகத்தினுடைய மக்கள் பிஜேபியை தூக்கி வீசி எரிஞ்சு விட்டாங்க. இனிமேல் ஒன்றும் பேசல. அழுது புலம்பினா நான் தான் அழுதாலும் மாண்டு போனவர் செத்தவர் வீடு திரும்ப போவாரா ஒரு பழமொழி உண்டு. அவங்க இதுவாகிட்டாங்க. அவங்க வேணா சொல்லலாம், நீ எங்கே வேணாலும் போயிருப்பா, தமிழ்நாட்டில் இது பெரியாருடைய மண், இது பேரறிஞர் அண்ணாவுடைய மண், இது இதே எம்ஜிஆருடைய மண், இது புரட்சி தலைவருடைய மண். அடுத்ததாக இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகிற தான் தோள்களில் சுமக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய மண் என்பதை தமிழக வாக்காளர்கள் நிரூபித்து விட்டார்கள். ஜூன் 4 பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இதே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.